ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Salem ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நான் கீரையை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். கீரைகள்னாலே இரும்பு சக்தி அதிகங்க. இதில் பாலக்கீரை ரொம்பவே நல்லதுங்க. இந்த பாலக்கீரையில் தினமும் நம்ம சேர்த்திட்டு உடம்புல சாப்பாட்டில் சேர்த்திட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாலக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். பாலக்கீரையில் இரும்பு சத்து ஏராளமாக இருக்குங்க. எனவே ரத்தச்சோகை உள்ளவர்கள் இந்த மிகவும் நன்மை தரக்கூடிய கீரை என்னன்னா அது பாலக்கீரை தாங்க. சோகை இருக்கவங்க இவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிகுந்த ஊட்டச்சத்தும் பெருமளவு வைட்டமின்களும் சுண்ணாம்பு சத்தும் இதில் இருக்குங்க. பாலக்கீரையில் இரும்பு சத்து வளமாக இருப்பதால் இதனை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலில் ரத்தத்தின் அளவு அதிகரித்து ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம். ரத்த சோகை இருக்கவங்க கண்டிப்பாக இதை தினமுமே நீங்கள் சாப்பிட்டு வாங்க. போலேட் அதிகம் உள்ள பசலைக்கீரையை தவறாமல் உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா இதயத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த கீரையை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கீரையில் இருக்கும் வைட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்கள் சருமத்தில் எண்ணெய் பசையை தக்க வைத்து சரும வறட்சியிலிருந்து நிவாரணம் தரத்துக்கு ரொம்பவே இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சரும பிரச்சனைகளுக்கான முகப்பரு மற்றும் சுருக்கங்களிலிருந்து விடுபடுறதுக்கு கூட இது ரொம்பவே பயன் கொடுக்குதுங்க. பாலக்கீரையில் உள்ள லுட்டின் கண் புரை மற்றும் இதர கண் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்குதுங்க. பாலக்கீரை மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் சத்துக்களாகுங்க. ஒரு கப்பு வேக வைத்த பாலக்கீரையில் வைட்டமின் கே வளமான அளவு இருக்குது. மேலும் இதில் எலும்புகளின் அடர்த்தி மற்றும் வலிமையை அதிகரிக்கும். வலி அல்லது வீக்கம் இருந்தால் அதனை சரி செய்ய பாலக்கீரையை அதிகம் உட்கொண்டுட்டே வந்தால் அதில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியால் அந்த வலியை எல்லாமே அது குணப்படுத்திடுங்க. கண்டிப்பாக இவ்வளோ சத்துக்கள் இருக்க இந்த பாலக்கீரையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினமும் செய்யலைனாலும் வாரத்தில் 2 முறை இல்லைன்னா 3 முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.